தொழக்கூடாது என்று எழுதி போட்டு தொப்பியும் வாங்கி போட்டுள்ளார்கள். நல்ல காரியம்தான். ஆனால் அதை வருடக்கணக்கில் துவைக்காமல் வைத்துள்ளனர். அதை போட்டு தலையில் தொழுதால் தொற்று நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை போடாமல் தொழலாமா? அதனால தாங்க பிளாஸ்டிக் தொப்பி வைக்கிறோம், உங்களுக்கு அழுக்கே படாமல் இருக்கிறதுக்கு. துவைக்கிற பேச்சே வராது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தொப்பியை பாக்கெட்ல மடிச்சு வச்சனால என்ன குறைஞ்சி போடுவது? நமக்கு ஒரு கர்ச்சீப் மடிச்சு வைக்கிறோம், ஒரு சீப்பு வைக்கிறோம், சில பேர் கண்ணாடியும் வைக்கிறோம். இவ்வளவு வைக்கக்கூடிய நாம தொழுவு போகும்போது பள்ளியாசல போறதுக்கான தொப்பியை மடிச்சு பாக்கெட் வச்சா என்ன குறைஞ்சி போடுவது நமக்கு? அதுல அப்படி இருந்தா ஏன் அந்த பள்ளியாசல போய் அந்த பிளாஸ்டிக் தொப்பி போடலாமா, அழுக்கு தொப்பி போடலாமா, நோய் வருமா, கிருமி வருமா, ஏன் இந்த கேள்விலாம் வரப்போகுது? தொப்பி போடுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துங்க. ரெண்டு, அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொப்பி போடுறதுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை பறைசாற்றுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை பறைசாற்றுங்கள். இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க நியாமத்திலே பெரிய நியாமத்து ஈமான்ங்கிற நியாமத் தான். நான் ஒரு மூமின்னு சொல்லி நீங்க வெளியில பறைசாற்றுறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் தொப்பி தான். அப்படிதானுங்களே? நீங்க ஒரு பேட்ஜ் குத்திக்க முடியாது, நான் ஒரு முஸ்லீம், என் பெயர் இது அப்படின்னு பேட்ஜ் குத்திக்க முடியாது. நீங்க தொப்பி போட்டீங்கன்னா ஒரு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஈமானுக்கு அடையாளம் அது. நீங்க தொப்பி போட்டு சாதாரண இடத்துல போங்க, அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை தனி, பாய் அப்படிங்குவாங்க, இல்லன்னா யோ அப்படின்னுவான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் மூலமா நமக்கு ஒரு அந்தஸ்து கண்ணியம் கொடுக்கும் பொழுது ஏன் அந்த கண்ணியத்தை நம்ம பாதுகாக்க கூடாது? நான் வந்து தொப்பி போடுறது ஃபர்லு, தொழும்போது தொப்பி போடாம தொழுக கூடும், இல்ல தொழுக கூடாது, தொப்பி போடாம யாராவது நின்றா தலையில தொப்பி கவுத்துங்க அப்படிலாம் சொல்ல வரல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொப்பி போடாத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியாமத்தை பறைசாற்றுங்கள். அல்லாஹ் நம்ம கொடுத்த நியாமத்துல பெரிய நியாமத்து ஈமான்ங்கிற நியாமத் தான். அப்ப நம்ம ஒரு மூமின்ங்கிற உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டாமா? நம்ம ஒரு முஸ்லீம் உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா? நம்ம முஸ்லீம் நீங்க உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரே அடையாளம் தொப்பி தான். இல்ல சில தாடி வச்சா கூட, தாடி மட்டும் வச்சிட்டு போனா கூட முஸ்லீம் தெரியாது, தாடியோட தொப்பி வைங்க, அதனுடைய சங்கே தனி. அதனால தொப்பி போடுறதுங்கிறது ஈமானுடைய அடையாளமா இருக்கிறதுனால தொப்பி போடுற பழக்கத்தை உருவாக்கிங்க. ஆனா நம்மள்ட்ட என்ன போச்சுன்னா, தொப்பி போடுறதே என்ன பெரிய ஹராம் மாதிரியும், அது ஒரு பிதாத்து மாதிரியும், செய்யக்கூடாத பாவம் மாதிரியும். அப்படி யாராவது தொப்பி போட சொன்னா, தொப்பி போட சொல்றாரு இவரு, என்னாச்சு மக்காமலி மாதிரி தொப்பி போட சொல்றாரு, அப்படி ஏன் அப்படின்னு தொப்பி மேல நமக்கு வெறுப்பு? அல்லாஹ் பாதுகாக்கணும். தொப்பி என்பது ஒரு சுன்னத், ரசூலுல்லாஹி தான் சுன்னத்து. அந்த சுன்னத்தை ஃபர்லாக்குறதும் பெரிய பாவம், அந்த சுன்னத்தை ஹராமாக்குறதும் பெரிய பாவம். அதனால தொப்பி போடக்கூடிய வழமையை உருவாக்கி கொள்ளுங்கள். ஒரு தொப்பியை படிச்சு பாக்கெட்ல வைக்கணும், ஒன்னும் குறைஞ்சு போயிடாது, பெரிய வெயிட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால உங்க தொழுகை நேரத்துக்கோ மற்ற நேரத்துக்கோ எந்த விஷயம் இருக்காது. எப்பவும் தொப்பியோடவே இருங்க. உங்களுக்கு யார் தடுக்கிறாங்க? எப்பவும் தொப்பியோட. இன்னைக்கு ஐடில வேலை செய்யற இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஐடில வேலை செய்யற பசங்க 24 hours தொப்பியோட இருக்கிறாங்க, தாடி தொப்பியோட. இதோட என்ன வேணும் நமக்கு? நாகரிகமும் கலாச்சாரமும் ரெண்டு கைகோர்த்து கூட டான்ஸ் ஆடுற இடம் எதுங்க? ஐடி பார்க்குகள். அந்த கலாச்சாரம்ங்கிற பேர் அனாச்சாரமும், நாகரிகங்கிற பேர் அநாகரிகமும் நடக்கூடிய இடங்களையே இன்னைக்கு இளைஞர்கள் தாடியோட தொப்பியோட இருக்கும் பொழுது நமக்கு என்ன கஷ்டம்? தொப்பியோட நமக்கு மனசு இல்ல, அவ்வளவுதான். அதனால அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்து ஈமான்ங்கிறது பெரிய நியாமத்தை, இதை உலகத்தெல்லாம் பறைசாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தொப்பி போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் தனி, இஸ்ஸத்தும் தனி.